Hi friends, welcome to Mom and Me Secret. இன்னைக்கு நாம அரிசி பாயாசம் பாஸ்மதி ரைஸில் அரிசி பாயாசம் ரொம்ப சுவையான பாயாசம் எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ரவையில் செஞ்சுருப்பீங்க, பட் அரிசியில் செய்யுங்க. இது ரொம்ப சுவையாக ரொம்ப டேஸ்டி யம்மி டெலிஷியஸாக இருக்கும். வீட்டில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ரொம்ப நல்லா வரும். நான் வீட்டில் செஞ்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்துருச்சு. அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் இது 100 கிராம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 50 கிராம் இருந்தாலும் ஒரு கைப்பிடி இருந்தாலும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். எல்லா அளவுமே ஒன்று தான். இது நம்ம எக்ஸ்ட்ராவாக அரிசி எடுத்து வைப்போம். எப்போவுமே எல்லாருக்கும் அந்த ஒரு பழக்கம் இருக்கும், எனக்கு இருக்குது. இப்போ அரிசி எல்லாம் போட்டால் ஒரு பிடி அரிசி லாஸ்ட்டில் வைப்போம். இது ஆல்மண்டு கேஷ்யூ நான் ஊற வச்சுருக்கேன். பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் ஊற வச்சு அதை தோல் நீக்கி அரைச்சி வச்சுக்கோங்க. அது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு பீல் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 லிட்டர் பாலும் அதில் ஒரு 250 ml வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். அது எவ்வளோ காசும்போது உங்களுக்கு சுண்டி வரும். அதுக்காக நீங்கள் 1 லிட்டர் பால்னால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்னா நான் ஸ்டவ் ஆஃபில் வச்சுட்டு தான் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணேன். அப்போ தான் லம்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்போவே சேர்த்துக்கும்போது அரிசி வந்து கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப மெலிசாக அரைச்சிடக்கூடாது, கொரன்னு இருக்கணும். நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரே ஒரு அடி அடித்தாலே போதும், நல்லா கொரன்னு வரும். அதுக்கப்புறம் பால் சேர்த்து குங்குமப்பூ சேர்த்து அதில் ஒரு ஏலக்காவும் தட்டி போட்டுக்கோங்க. எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்றதுனால நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் இருக்குது. இதுக்கு ரொம்ப பொறுமை அவசியம், பொறுமை வேணும். நீங்கள் இது செய்கிறதுக்கு எப்படியோ நீங்கள் அங்கேயே தான் நிற்கணும். நான் ஒரு சின்ன கரண்டி வச்சுருந்தேன், பட் அனல் அடிச்சது. அதனால் இது பெரிய இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கரண்டி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அனலும் அடிக்காது, நல்லா கலந்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லம்ஸ் இல்லாமல் நல்லா இது வேகணும். அரிசி சாதம் நல்லா வேகணும். அதில் உப்பு போடாதீங்க. இதில் நல்லா வேந்து குழன்னு ஆகும். அந்த கன்சிஸ்டன்சி காட்டுறேன். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றிருக்க, பால் இருக்குது, அது லிக்விடாக இந்த ஃபார்மில் இருக்குது. நீங்கள் இதுக்கு நடுவில் என்ன பண்ணுங்கன்னா லோ ஃப்ளேம் அப்பப்போ ஹீட்டை வந்து மாற்றி வைங்க. இல்லைனா பொங்கி அப்படியே மேலே கீழே வந்துடும். பாத்திரம் வந்து பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் அரைச்சி வச்சுருக்க முந்திரி பாதாமை சேர்த்துட்டேன். இப்போ இதை போட்ட உடனே கொஞ்சம் வந்து கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகும். இதை போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியுது, ஃபஸ்ட்டு லிக்விடாக இருந்துச்சு, இப்போ செமி லிக்விட் மாதிரி ஆகுது. இந்த மாதிரி இருக்கும். பால் இதில் இன்னும் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகப்படுது, ரொம்ப கெட்டியாகுதுன்னா நீங்கள் தண்ணி இல்லைனா பால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும். அதே மாதிரி கண்டென்ஸ்ட் மில்க்கு இதில் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க்கை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பால் இன்னும் கொஞ்சம் பால் வந்து சுண்ட வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா பால் நீங்கள் ஊற்றிக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் நல்லா இது கொதிக்க வேணும். இதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அங்கேயே நின்றுக்கிட்டே இருக்கணும். ஒரு 1/2 ஹவர்லேருந்து 3/4 ஹவர் ஆகும் இது செய்கிறதுக்கு. என்னென்னா எவ்வளோ நீங்கள் வந்து சீக்கிரமாக செய்யாமல் அதை வந்து ரொம்ப ஹீட்டும் கொடுக்காம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. இது 200 கிராம் சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சர்க்கரை ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு 150 கிராம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு கண்டென்ஸ் மில்கை அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இது உங்களுடைய விருப்பம்தான். அதுக்கேற்ற மாதிரி ரேஷியோ நீங்கள் மாற்றிக்கோங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருந்த எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. இப்போ சுகர் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு கட்டிப்படுத்துச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இந்த கீர் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வந்து வெந்துருச்சான்னு பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் குழன்னு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு திருப்பியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் மிக்ஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் கை விடாமல் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், செம்மையாக வரும். வேறு எதுவுமே இல்லை, அரிசியை வச்சு இந்த சுவையான டிஷ்ஷு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் இதில் கண்டென்ஸ் மில்க் வந்து இப்போ நீங்கள் ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். நான் இதில் கண்டென்ஸ் மில்க்கு ஒரு 50 கிராம் தான் போட்டேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 75 கிராம் இல்லை 100 கிராம் நீங்கள் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம சுகர் போட்டிருக்கோம், இப்போ கண்டென்ஸ் மில்க் போட்டிருக்கோம். இதில் நம்ம பேஸ்ட்டு அந்த பாதாம் முந்திரி இருக்குது, அதோட சுவை அதிகமாக கொடுக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். சின்ன பாப்பாங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ற
சாப்பாடு இப்போ தான் ஊட்டுற பாப்பா இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இதில் வேறு எதுவுமே இல்லை, நல்ல ஹெல்த்தியான பொருள் மட்டும் தான் இருக்குது. குழந்தைங்க ரொம்ப ருசியாக இருக்கிறதுனால சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இதில் நீங்கள் வறுத்து நான் மேலே போடணுமா, நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து போடணுமா, அது உங்களுடைய இஷ்டம். பட் நான் போடலை. ஆல்ரெடி நான் இதுலேயே அரைச்சி போட்டதுனால நான் போடலை. இல்லை உங்களுக்கு கார்னிஷிங்க்கு எனக்கு வேணும் அழகாக தெரிகிறதுக்கு அப்படின்னா நீங்கள் போடலாம், தாராளமாக போடலாம். இல்லை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பாதாமை போடலாம். பாதாமை தோல் நீக்கிட்டு தான் அரைச்சி போடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஜீரணமும் பசங்களுக்காகவும், சின்ன குழந்தைங்க இருக்காங்கல்ல, இப்போ தான் சாப்பிட்ற குழந்தைங்க 6 மாத குழந்தைங்களுக்கும் இது கொடுக்கலாம். ரொம்ப நல்ல ஆகாரமாக இருக்கும். இதை சுட சுட சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாகவும், அதே மாதிரி இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் அதை சில்லோடு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 டேஸ்ட்டையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.